கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் 50வது அதிகாரம் 23வது வசனம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயிலே நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆனால் நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா என்று சொன்னால் இல்லை. நாம் அநேக கோபத்திலே, குடும்ப சண்டைகளிலே, வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளிலே, உறவுகளில் இருக்கிற பிரச்சனைகளிலே மனம் பதறி நாம் அநேக வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் தேவனை மகிமைப்படுத்தாது, தேவனை துக்கப்படுத்தும். ஆனால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். சோத்திர பலி என்று சொன்னால் நன்றி பலி. நன்றி பலி என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு இதுவரை எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எண்ண முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். கணக்கு போட முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். அத்தனை நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்றோம் என்று சொன்னால் கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் மகிமைப்பட்டால் நமக்கு இன்னும் அவர் அநேக நன்மைகளை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து ஒரு பொல்லாத காரியம், அவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவில்லை, சோத்திர பலி செலுத்தவில்லை. மாறாக முறுமுறுத்தார்கள், கோபப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். அதனாலே தேவனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். ஸ்தோத்திர பலிகளை நாம் எந்த அளவுக்கு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் மேலாய் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால சோத்திர பலி செலுத்தி, நன்றி பலி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இன்னும் நமக்கு அநேக நன்மைகளை செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.